இந்த பேரவையில் நான் ஒழித்துக் கொண்டிருக்கிறேன். செய்யாமல் விட்டுவிட்டதை சுட்டி காட்டுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நல்லதும் மாற்றம்தான், கெட்டதும் மாற்றம்தான். எதிர்பார்த்து வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்துள்ளதோ பெருத்த ஏமாற்றம்தான். நீங்கள் சொல்வதைப் போல 3 மாத காலத்தில் ஒரு சரித்திரம் படைக்க இயலாது. நீங்கள் அப்படி சரித்திரம் படைத்தால் நீங்கள் சொல்லுங்கள். அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நன்றாகவே தெரியும் அனைவருக்கும். தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட வாசகங்களை, வாக்குறுதிகளை இந்த அரசு பொறுப்பேற்றிருக்கின்ற புதிய அரசு, முதல் முறையாக பொறுப்பேற்றிருக்கின்ற அரசு தங்களது தேர்தல் அறிக்கையினை தங்களுடைய முன்னோடி திட்டமாக இந்த சட்டமன்றத்தில் கூட அறிவித்திருக்கலாம். தமிழகத்தின் மக்கள் இன்று ஏமாந்து நிற்கின்றார்களே, அவருடைய எண்ணங்களின் வடிவமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது. ஏமாற்றத்தை உருவாக்குகிற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அதற்காக இவ்வளவு துடிபாட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள. இடத்தை முதலில் மாற்றியவர் நம்முடைய அமைச்சர் என்றார். ஆனால் பாருங்க என்ன ஆச்சரியம்னா, இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழற்படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். ஆனால் அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருக்கலாம். ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இன்னும் தன்னுடைய இதயத்தில், தன்னுடைய சட்டை பையில் இன்னும் வச்சிருக்காரு. ஆனால் புரட்சித் தலைவி அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் இன்றைக்கு அவருடைய சட்டப்பையில் யாரோட புகைப்படம் இருக்கிறது? மாண்புமிகு நல்லாட்சி நடத்திய அம்மா இவர்களை எல்லாம் எங்கள் இதயங்களிலே நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை காட்சி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் 3 முதல் முதலமைச்சராக இருந்தவர் அம்மா காலத்தில். அவர் இப்போ அது எப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது நாடென்று சிரித்துக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட நான் சொல்கிறேன், புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மாவும் எடுத்த திட்டங்கள் என்ன, அவர்கள் அரசியல் ரீதியாக சொன்ன வார்த்தைகள் என்ன, இருங்க சொல்லி முடிக்கணும். இருங்க, சொல்லி இருங்க, அமைதியா இருங்க. ஏனுங்க, நான் சொல்ல முடிக்க வரைக்கும் விடுங்க. உட்காருங்க, நான் சொல்ல போறேன், முடிவு சொல்ல போறேன். உட்காருங்க. இல்லைங்க, நான் என்ன உட்காருங்க. மாண்புமிகு புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான புதிய அரசுக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற சக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களின் பேச்சுக்களை கேட்டு ரசிக்க மாடத்தில் வந்து அமர்ந்திருக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். இந்த சட்டமன்றம் எத்தனையோ வித்தியாசமான சூழல்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கும் சூழல் என்பது வித்தியாசத்திலேயே வித்தியாசமானது. செய்வதை மட்டும்தான் சொல்வோம் என்று ஆணித்தரமாக அள்ளித்தளித்த வாக்குறுதிகளை தாங்களும் மறந்து மக்களும் மறந்திருப்பார்கள் என்றெண்ணி தனது முதல் நிதிநிலை அறிக்கையும் வேளாண் நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்துள்ளது இந்த அரசு. அதிலும் பெயர் மாற்ற பட்டியல் போல் வெளியான இந்த நிதிநிலை அறிக்கை தேர்தலின் போது சொன்ன கஜானா காலி என்ற பிரச்சாரத்தை கேள்விக்குறியாக்கிவிட்டது. இதை பார்த்து ஆச்சரியக்குறியில் கூட விக்கித்து நிற்கின்ற சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பின் அரங்கேறிய காட்சிகளை நான் திரும்பி பார்க்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறை ரீதியான ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். பட்ஜெட்டுக்கு முன்னதாக மீண்டும் ஆய்வு செய்தார்கள்.
மாண்புமிகு அமைச்சரவை கூட்டம் நடந்தது. அதில் இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட வாக்குறுதிகளுக்கான செயல் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும் வெளியானது. அதற்கு வெற்றி தமிழக திட்டங்கள் என்றெல்லாம் அலங்காரமாய் பெயர் சூட்டப்பட்டு அறிக்கைகளாகவும் வெளிவந்தது. ஆனால் இப்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிதிநிலை அறிக்கையோ ஏமாற்றத்தின் வடிவமாக இருக்கிறது. திருப்புகின்ற பக்கமெல்லாம் நம்முடைய திராவிடல் மாடல் அரசின் சாதனை திட்டங்கள் தான் ஜொலித்து கொண்டிருக்கிறது. மக்கள் மனதில் நிலை கொண்டுள்ள எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கிய திட்டங்களே புது உருகொண்டு நிற்கின்றன. இதில் புதிய அரசின் திட்டங்களை தேடுகிறேன் தேடிக்கொண்டே இருக்கிறேன். தேடுவது எனக்காக அல்ல, மக்களுக்காக. புதிய அரசு அமைந்திருக்கிறது, புதிய திட்டங்கள் வரும் என்று நம்பிய மக்களுக்காக. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெண்களின் வாழ்வாதாரத்திற்கும் சுயமரியாதைக்கும் துணை நின்ற திட்டம். 1000 கைகள் நீட்டி ஆதவனை மறைக்கலாம் என்று கனவு காண்பது போல அத்திட்டம் பெயர் மாற்றம் கண்டிருக்கிறது. ஆனால் ஆளுகின்ற அரசு தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி உரிமை தொகை உயரவில்லை. இனிப்பூட்டும் இன்பச் செய்திகள் வரும், ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் வரும் என்று நம்பிய மகளிர் அது குறித்த அறிவிப்பு கூட வரவில்லை என்று பாவம் ஏமாந்து நிற்கிறார்கள். கல்வி ஒன்றே யாராலும் திருட முடியாத சொத்து என்பதை எல்லா தருணங்களும் எடுத்துச் சொல்லி கல்விக்கும் மாணவர்களுக்கும் பொற்காலமாக விளங்கிய திராவிட மாடல் வழங்கிய ஒளியில் இந்த அரசு நடைபோடும் என எதிர்பார்த்தோம். ஆனால் மாணவர்களின் இடைநிற்றலை தடுக்க 15,000 ரூபாய் நிதியுதவி என்ற அறிவிப்புகளை அதற்குண்டான திட்டங்களோடு கூட இந்த அறிக்கையில் காணவில்லை. நாடே திரும்பி பார்த்து பல்வேறு மாநிலங்களும் கை கொண்ட திட்டம் விடியல் பயணம். இதனை விரிவுபடுத்தி அனைத்து அரசு பேருந்துகளிலும் மாநிலம் முழுவதும் எங்கு வேணாலும் பயணிக்கலாம் என்ற நிலையை ஏற்படுத்தி சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் என மகளிர் நம்பினர். ஆனால் அதிலும் ஏமாற்றம். இந்த பேரவையில் நான் ஒழித்துக் கொண்டிருக்கிறேன். செய்யாமல் விட்டுவிட்டதை சுட்டி காட்டுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நல்லதும் மாற்றம்தான், கெட்டதும் மாற்றம்தான். எதிர்பார்த்து வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்துள்ளதோ பெருத்த ஏமாற்றம்தான். மொத்தத்தில் முதல் நிதிநிலை அறிக்கை. அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நிதியமைச்சராக இருந்து பணியாற்றியவர். ஒரு அரசு தேர்தல் நேரத்தில் அறிவிக்கின்ற திட்டங்கள் அனைத்தும் 5 ஆண்டு இறுதி வரையிலும் அதற்காக என்னென்ன திட்டங்களை நாம் நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றுவோம். நீங்கள் சொல்வதைப் போல 3 மாத காலத்தில் ஒரு சரித்திரம் படைக்க இயலாது. நீங்கள் அப்படி சரித்திரம் படைத்தால் நீங்கள் சொல்லுங்கள். உறுப்பினர் சொல்லுங்கள். நீங்கள் பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நன்றாகவே தெரியும் அனைவருக்கும். தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட வாசகங்களை, வாக்குறுதிகளை இந்த அரசு பொறுப்பேற்றிருக்கின்ற புதிய அரசு, முதல் முறையாக பொறுப்பேற்றிருக்கின்ற அரசு தங்களது தேர்தல் அறிக்கையினை தங்களுடைய முன்னோடி திட்டமாக இந்த சட்டமன்றத்தில் கூட அறிவித்திருக்கலாம். அதை கூட அறிவிக்கவில்லை என்பதுதான் எங்களின் வாதமாக இருக்கிறது. தமிழகத்தின் மக்கள் இன்று ஏமாந்து நிற்கின்றார்களே, அவருடைய எண்ணங்களின் வடிவமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிதிநிலை அறிக்கை என்பது முதல் ஏமாற்றம். பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குகிற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது.
நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் பேசுறத முதல்ல கவனிங்க, என்ன அங்க பார்த்து கவனிச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர், பாசத்திற்குரிய சகோதரர் மூத்த உறுப்பினர் அவர்கள் பேசும்போது இடத்தை முதலில் மாற்றியவர் நம்முடைய அமைச்சர் என்றார். ஆனால் பாருங்க என்ன ஆச்சரியம்னா, இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். ஆனால் அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுப்பணி அமைச்சர் எங்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருக்கலாம், ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இன்னும் தன்னுடைய இதயத்தில், தன்னுடைய சட்டை பையில் இன்னும் வச்சிருக்காரு. ஆனால் புரட்சித் தலைவி அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் இன்றைக்கு அவருடைய சட்டை பையில் யாரோட புகைப்படம் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். பேரவைத்தலைவர்களே, அமைச்சர்களுக்கு பதில் சொல்வதற்கு நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது. நான் பேசி முடித்தவுடன் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை சொன்னால் அனைவரும் ஏற்றுக்கொள்ள. அவை முன்னவருங்க, கொஞ்சம் முடிக்கிட்டோம், நிறைய சொல்லிட்டோம். அடுத்தது நீங்க பேசலாம். எங்களுடைய இதயத்தில் நிலையாக வைத்திருக்கிறோம். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக பேரறிஞர் பெருந்தகை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு நல்லாட்சி நடத்திய அம்மா அவர்கள், இவர்களை எல்லாம் எங்கள் இதயங்களிலே நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை காட்சி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை, 3 முதலில் முதலமைச்சராக இருந்தவர் அம்மா காலத்தில். அவர் இப்போ அது எப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது நாடென்று சிரித்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட நான் சொல்கிறேன், புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மாவும் எடுத்த திட்டங்கள் என்ன, அவர்கள் அரசியல் ரீதியாக சொன்ன வார்த்தைகள் என்ன? இருங்க சொல்லி முடிக்கணும். இருங்க சொல்லி இருங்க, அமைதியா இருங்க. ஏனுங்க நான் சொல்ல முடிக்கவே விடுங்க. உட்காருங்க உட்காருங்க, நான் சொல்ல போறேன், முடிவு சொல்ல போறேன். உட்காருங்க. இல்லைங்க, நான் என்ன உட்காருங்க. இருங்க, அவை முன்னவர் உட்காருங்க. உட்காருங்க. நாடே சிரிக்கிறது என்ற வார்த்தை அவைக்குள் நீக்கி விடுகிறேன். மாண்பு உறுப்பினர் அனைவருக்கும் ஒரு செய்தி. மாண்பு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் பேசுகிறார். நல்ல நயமான நல்ல கருத்துக்களை நகைச்சுவையாக எல்லாம் 2 பக்கம் மாறிக்கொண்டீர்கள். இந்த பிரச்சனையை தூட்டு விட்டு அவரை நான் பேச அனுமதிக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் உண்மையிலேயே இந்த நிதிநிலை அறிக்கையில் பேச வேண்டும். இந்த அரசு தேர்தல் வாக்குறுதிகளை செய்திருக்கிறதா என்பதை சொல்ல வேண்டும். அதை நடைமுறைப்படுத்துகின்ற நிலையில்தான் அவர்கள் இருக்கிறார்களா என்பதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று தான் நான் வந்திருக்கிறேன். இடையில் நுழைந்து அண்ணன் செங்கோட்டையனை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். சொல்லித்தாரில் முடிஞ்சு வச்சு அதை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஆனால் தயவு கூர்ந்து என்னுடைய கருத்துக்களை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். என்னோடு நீங்களும் உங்களோடு நானும் பயணித்திருக்கின்றோம். நான் எப்படிப்பட்டவன் என்று உங்களுக்கு 100% நன்றாகவே தெரியும். எனது உறுதிப்பாடு உங்களுக்கு நன்றாக தெரியும். எந்த நிலையும் நான் மாற மாட்டேன். என்னுடைய நிலை திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தான் சுற்றி வந்து கொண்டிருக்கும். நன்றாக தெரிந்து கொள்கிறோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்து இன்று வரை
இந்த மன்றத்தில் நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த மன்றத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக நின்று கொண்டிருப்பதற்கு காரணம் திராவிட இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சியாக இன்றைக்கு வீட்டிருக்கின்ற கடந்த 5 ஆண்டு காலம் தமிழகத்தின் உரிமைகளை என்னாலும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற ஆட்சியும் கட்சியும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்வதற்காகத்தான் என்னுடைய இந்த இதயத்தில் இருக்கின்ற பாயிண்டில் இந்த படத்தை வைத்திருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி அந்த போராட்டம் சட்ட போராட்டம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இங்கே பாருங்க, நானே இன்னே பாருங்க, மாணவ உறுப்பினர் என்ன பர்சனலாக உள்ள வேண்டாம், தயவுசெய்து என்னை பார்த்து கருத்து மட்டும் நீங்கள் சொல்லுங்க. நான் அலோவ் பண்ணுறவங்கள அமைச்சர்கள் படத்தை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்பதெல்லாம் தவறு இல்லை. நீங்கள் இல்லை தவறு இல்லை, அதை யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு நீங்களும் சொன்னீர்கள், அவர்களும் சொன்னார்கள், அதோடு அந்த பிரச்சனை முடிந்து விட்டது. உட்காருங்க. ஆமாம், என்னை பொறுத்தவரையிலும் உங்கள் படத்தை பற்றி நான் பேசவில்லை. நீங்கள் பேசியிருப்பதான் கொச்சையாக இருக்கிறது. நான் ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், படத்தை வைத்துக்கொண்டு ஏமாற்றாதீர்கள் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இல்லை வேடிக்கையாக இருக்கிறது. இல்லை நீங்கள் கேட்கணும், இருங்க. இல்லை அதை சொல்ல எப்படி இருக்க முடியும்? நான் எங்கே ஏமாத்துறேன், அப்புறம் அவர் ஏமாத்துறேன் நிறுத்துமா? மாண்பு அவையம்மன் பர்சனலாக விட்டுருங்க. ஆமாம், இல்லை இருங்க. பாருங்க, இரு பக்கம் சொல்லப்பட்ட கருத்துக்களை நகைச்சுவையாகவும் நயமான கருத்துக்களாகவும் அவை எடுத்து அதோட விட்டுருங்க. அது போதும், அது கூட போதும். எடுத்துக்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இரண்டையுமே. தொடர்ந்து பேசுங்க. நீங்க இந்த முதல் ஏமாற்றத்தை எங்களுக்கு ஏன் தந்தீர்கள் என்று இந்த அரசை பார்த்து மகளிரும் புலம்புகிறார்கள், இளைஞரும் புலம்புகின்றனர். அவர்களை பார்த்து கண்ணீரோடு நிற்கும் விவசாயிகள் தனது ஏமாற்றத்தை வாய்விட்டு சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி சொல்வார்கள்? பாவம், காவிரி காய்ந்து கிடக்கிறது, மேகதாது அணை கட்டியே தீரும் என கர்நாடகம் ஒற்றை காலில் நிற்கிறது. இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டிய அரசோ பயிர்க்கடன் தள்ளுபடியிலும் சொன்னதை செய்யாமல் ஏமாற்றத்தை வழங்கி இருக்கிறது. போதாக்குறைக்கு நெல் டன்னுக்கு 3500 ரூபாய் மொத்தமாகவும், கரும்புக்கு 4500 ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலை கிடைக்கும் என்று நம்பி ஏமாந்த நிலையில் தங்களது ஏமாற்றங்களை சொல்ல வார்த்தைகளின்றி விவசாயிகள் இன்றைக்கு கண்ணீர் வெடித்து அழுகின்றனர். காக்கி சட்டை அணிந்த சகோதரர்கள் காவலர்களோ தங்களது அடிப்படை சம்பளம் மாதம் 18,200 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயரும் என்று நம்பி ஏமாந்து நிற்கின்றனர். பட்ஜெட் பக்கங்களை எல்லாம் புரட்டி தேடினாலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காணவில்லை என நமது இந்த அரசுக்கு அச்சாணியாக விளங்கி கொண்டிருக்கின்ற அரசு ஊழியர்கள் ஏமாந்து நிற்கின்றனர். 5 ஆண்டுகள் பணிமுடித்த செவிலியர்கள், தற்காலிக ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படும் என நம்பினர். ஆனால் அதற்கான எந்த அறிவிப்பும் வந்து சேராதால் அவர்களும் ஏமாந்து நிற்கின்றனர். மின் கட்டணம் மற்றும் நூல் கட்டண உயர்வு சுமையை தாங்க ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்ற கவர்ச்சிகரமான வாக்குறுதி இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது.
தேர்தல் முடிந்தும் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகும் இன்னும் அந்த தேர்தல் அறிக்கையிலேயே தூங்கிக் கொண்டு இருக்கிறதே என நெசவாளர்களுக்கும் தங்கள் ஏமாற்றத்தை சொல்ல வழியின்றி விழிபிதுங்கி நிற்கின்றனர். இத்தகைய ஏமாற்றங்களை இந்த நிதிநிலை அறிக்கை தந்துவிட்டதே என்றெண்ணி வேதனைப்படும்படிதான் நிதிநிலை அறிக்கையும் வேளாண் நிதிநிலை அறிக்கையும் இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாநிலத்தை திராவிட மாடல் அரசு கடனில் ஆழ்த்திவிட்டு போய்விட்டதாக மேடைதோறும் குற்றம் சாட்டி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இன்றைக்கு புதிய அரசின் நிதித்துறை செயலாளர் என்ன சொல்கிறார்? கடன் வாங்காமல் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு யாரும் ஆட்சி செய்ய முடியாது என்கின்றார். நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், தேர்தல் பிரச்சார மேடைகளில் சாட்டிய குற்றச்சாட்டு முதல் நிதிநிலை அறிக்கையிலேயே தவறானது என்பது மாண்புமிகு முதலமைச்சருக்கு இந்நேரம் தெரிய வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்போது புதிய அரசின் முதல் திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கை 2026-2027 உள்ள கடன் 10,00,000 கோடியே 71,770.34 கோடி ரூபாய். அதாவது 10,00,000 கோடியே 71,770,770.34 கோடி ரூபாய். அதாவது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் நிலுவையில் உள்ள மொத்த கடன் விகிதம் 26.12%. புதிய அரசு பொறுப்பேற்று 93 நாட்கள் ஆகிறது. இந்த திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள கடன் 10,00,000 கோடியே 98,768 கோடி ரூபாய். அதாவது 27.01%. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு அரசு கடன் வாங்காமல் இருக்க முடியாது. ஆனால் கடன்களால் எத்தனை திட்டங்கள் நம் மாநிலத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறது என்பதைத்தான் நாம் எண்ண வேண்டும். எப்படி பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த கடன் துணை நின்றது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, வீணாக கடன் வாங்கிவிட்டார்கள் என்று கூறி ஒரு பொறுப்பான நிதி மேலாண்மையை செய்த எங்கள் முன்னாள் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை குறை சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இதை சுட்டிக்காட்டுகிறேன். அது மட்டுமின்றி கடன் வாங்குவது அரசின் இஷ்டத்திற்கு செய்ய முடியாது. அதற்கும் அரசுக்கு பொறுப்பை நிர்ணயிக்கின்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அதுதான் 2003ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை நிர்வாக பொறுப்புடைமை சட்டம். அந்த சட்டத்தை மீறி அந்த சட்டம் வகுத்து கொடுத்துள்ள எல்லைக்கோட்டை தாண்டி யாரும் கடன் வாங்க முடியாது. இந்த அரசும் வாங்க முடியாது என்பதை மேடை பிரச்சாரத்தை முடித்துவிட்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சரும் இந்நேரம் உணர்ந்திருப்பார் என நான் உறுதியாக நம்புகிறேன். வளர்ச்சி விகிதத்தில் தமிழ்நாட்டில் நாட்டின் முன்னணி மாநிலமாக உயர்த்திய கடந்த திராவிட மாடல் அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மாநிலத்தின் சொந்த வருவாயை உயர்த்தி உற்பத்தி முதலீடுகளை அதிகரித்து நீடித்த வளர்ச்சியை நோக்கிய தெளிவான நிதி அணுகுமுறையை முன்வைத்தது. ஆனால் தற்போதைய அரசின் திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கை அந்த பாதையை தொடர தவறியிருக்கிறது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். உயர வேண்டிய சொந்த வருவாய் குறைந்துள்ளது. மாநிலத்தின் சொந்த வருவாய் கணிப்பு 2,839 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டை தற்சார்பாக்குவோம் என்று கூறிய இந்த அரசு நடைமுறையில் மாநிலத்தின் வருவாய் ஈட்டும் திறனையே பலவீனப்படுத்தியிருக்கிறது. இதைவிட கவலையளிப்பது என்னவென்றால், மாநிலத்தின் வரி மற்றும் வரியில்லா வருவாயை உயர்த்துவதற்கான புதிய சிந்தனையோ புதிய திட்டமோ புதிய அணுகுமுறையோ இந்த நிதிநிலை அறிக்கையில் எங்கும் காணப்படவில்லை.
வெள்ளை அறிக்கையில் முந்தைய அரசின் வருவாய் திரட்டும் திறனை கடுமையாக விமர்சித்தவர்கள் இன்று அதைவிட மேம்பட்ட வருவாய் ஈட்டும் செயல் திட்டம் என்ன என்பதை இந்த அவையில் விளக்கவே இல்லை. அது மட்டுமல்ல, ஒன்றிய அரசிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நிதி பகிர்வு என்பது நமது நாட்டின் உரிமை, நமது தமிழ்நாட்டின் உரிமை. நமது மக்கள் கட்டும் வரிப்பணத்திற்கான உரிய பங்கைத்தான் நாம் தொடர்ந்து கேட்கின்றோம். நிதி பகிர்வும் அதிகார பகிர்வும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து முன்வைத்து வரும் உயிர்கொள்கைகள். அதைத்தான் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற 50 முழக்கங்களில் ஒன்றாக நமக்கு படித்து தந்தார் கலைஞர் அவர்கள். இந்த கொள்கையை பேரறிஞர் அண்ணா நம்முள் விதைத்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் ஆழமாக வளர்த்தார். திராவிட நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதற்காக சமரசமின்றி தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறார். மாநிலத்திற்குரிய நிதி பகிர்வு கிடைக்க வேண்டும் என்று எங்களது தலைவர் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள். ஆனால் இந்த நிதி பகிர்வு போதுமானதாக இல்லை என்ற உண்மையை கூட இந்த அரசின் நிதிநிலை அறிக்கையில் சுட்டிக்காட்டவில்லை. மொத்த வருவாய் உயர்வு மாநிலத்தின் முயற்சியால் அல்ல, ஒன்றிய அரசிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் கூடுதல் மாநிலங்களால் ஏற்பட்டுள்ளது. அந்த மானியங்களும் முந்தைய திமுக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி போராடி பெற்ற தமிழ்நாட்டின் உரிமை தொகைகளை என்பதை அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த நிதிநிலை அறிக்கையின் வருவாய் மதிப்பீடுகள் கூட நம்பகத்தன்மை குறித்த கேள்விகள் எழுகின்றன. மாநிலத்தின் சொந்த வருவாய் சுமார் 10.5% உயரும் என்று அரசு கணித்துள்ளது. ஆனால் மாநில பொருளாதாரம் பெயரளவில் 14% வளரும் என்று அதே அரசு இந்த அரசு கூறுகிறது. பொருளாதார வளர்ச்சியை விட குறைவாகவே சொந்த வருவாய் வளரும் என்று அரசு கணிப்பது வருவாய் ஈட்டும் திறனில் ஏற்பட்டுள்ள மந்த நிலையை காட்டுகின்றது. மேலும் கடந்த ஆண்டில் இருந்த 17.4% வருவாய் வளர்ச்சியை விட இந்த ஆண்டின் கணிப்பு குறைவாகவே உள்ளது. எனவே இந்த வருவாய் மதிப்பீடுகளின் நம்பகத்தன்மை பற்றிய சந்தேகம் எழுகிறது. வருவாயின் அடிப்படை கணிப்பிலேயே தெளிவின்மை இருக்கும்போது நிதிநிலை அறிக்கையின் பிற மதிப்பீடுகளில் மீதும் இயல்பாகவே நமக்கு ஐயம் எழுகிறது. எதிர்கால வளர்ச்சிக்கான மூலதன முதலீடுகள் குறைக்கப்பட்டிருப்பதும் நமக்கு மிகுந்த கவலை அளிக்கின்றது. ஆறுகள் இணைப்பு, மெட்ரோ விரிவாக்கம், AI நகரம், தொழிற்பூங்காக்கள் என பல அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தாலும் மூலதன செலவினம் ரூபாய் 2577 கோடி குறைக்கப்பட்டுள்ளது. அறிவிப்புகள் அதிகம், ஆனால் செயலாக்கத்திற்கான முதலீடு குறைவு என்பதே இந்த நிதிநிலை அறிக்கையுடைய உண்மை முகம். மூலதன முதலீட்டு செலவுகள் குறைக்கப்பட்டிருக்கும்போது, மூலதன செலவீட்டு செலவுகள் குறைக்கப்பட்டிருக்கும்போது அரசு ஏன் அதிகமாக கடன் வாங்குகிறது என்ற கேள்வியும் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. திமுக உருவாக்கிய நிதி ஒழுங்கின் பலனை மட்டுமே தற்போதைய அரசு பயன்படுத்தியுள்ளது. நிதி பற்றாக்குறை 3% என்ற இலக்கை தக்க வைத்திருப்பதற்கு காரணம் புதிய வருவாய் ஈட்டும் முயற்சிகள் அல்ல, ஒன்றிய அரசின் மானியங்களும் மூலதன செலவினம் குறைப்பும் தான். வருவாய் பற்றாக்குறையும் அதிகரித்துள்ளது. இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் இருந்ததை விட வருவாய் பற்றாக்குறை சுமார் 6778 கோடி ரூபாய் உயர்ந்துள்ளது. இதை நிதி முன்னேற்றம் என்று கூற முடியாது. கடன் சுமையும் அதிகரித்துள்ளது. மாநிலத்தின் சொந்த வருவாய் ஈட்டு முயற்சி குறைந்த நிலையிலும் பொதுக்கடன் பெறும் அளவு உயர்த்தப்பட்டுள்ளது. மொத்தத்தில் கடந்த
திராவிட முன்னேற்றக் கழக அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை உற்பத்தி, முதலீடு, வருவாய் வளர்ச்சி ஆகியவற்றை மையமாக கொண்ட தொலைநோக்கு பார்வையுள்ள நிதி திட்டமாக இருந்தது. ஆனால் தற்போதைய அரசின் திருத்திய நிதிநிலை அறிக்கை சொந்த வருவாயை உயர்த்தும் வாய்ப்பை கோட்டை விட்டு மூலதன முதலீட்டை குறைத்து ஒன்றிய அரசின் மானியங்களை அதிகம் சார்ந்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. பொதுவாகவே கடன் வாங்கப்படுவது நம்முடைய முதலீட்டை அதற்கு சமமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் கொள்கை. அதாவது கடன் பெறுவது கிரியேஷன் ஆஃப் அசெட். மொத்தத்தில் கடந்த திமுக அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை உற்பத்தி, முதலீடு, வருவாய் வளர்ச்சி ஆகியவற்றை மையமாக கொண்ட தொலைநோக்கு பார்வையுள்ள நிதிநிலை திட்டமாக இருந்தது. ஆனால் தற்போதைய அரசின் திருத்திய நிதிநிலை அறிக்கை சொந்த வருவாயை உயர்த்தும் வாய்ப்பை கோட்டை விட்டு மூலதன முதலீட்டை குறைத்து மொத்தத்தில் அது ஒன்றிய அரசினுடைய மானியங்களை அதிகம் சார்ந்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது என்பதை தள்ளியுள்ளது என்பதை தெளிவாக தெரிகிறது. ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமென்றால், திராவிட முன்னேற்றக் கழக அரசு உருவாக்கிய வலுவான நிதி அடித்தளத்தின் மீது நிற்கும் இந்த அரசு தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கான புதிய அடித்தளத்தை அமைப்பதற்கும் தவறியுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உள்ளதை உள்ளபடி சொல்லும் என்னுடைய கருத்துக்களை ஆளும் தரப்பில் உள்ளவர்கள் சிலரது மனம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். பலரது மனம் ஏற்றுக்கொண்டாலும் அதை வெளிப்படுத்த தயங்கலாம். இருக்கிறது எங்களை தற்காத்து கொள்ளும் வாதம் என ஆட்சி பொறுப்பில் உள்ள ஆளும் கட்சியினர் இங்கே ஒரு வாதத்தை வைக்கக்கூடும். நாங்கள் வந்து 100 நாட்கள் கூட ஆகவில்லையே என்று அவர்கள் சொல்லக்கூடும். எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்கள் என்று கேட்கக்கூடும். அவர்களின் கோரிக்கையை நான் எதிர்க்கவில்லை. ஆனால் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டுமல்லவா? ஒரு செயலை ஒருவர் செய்ய வேண்டுமென்றால் முதலில் அவரிடம் அதற்கான முனைப்பு இருக்க வேண்டும். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆளுநர் உரை நிகழ்ந்துவிட்டது, நிதிநிலை அறிக்கை தாக்கலாகிவிட்டது, வேளாண் நிதிநிலை அறிக்கை வாசித்தாகிவிட்டது. ஆனால் இவற்றில் எங்காவது ஆளும் அரசின் தேர்தல் அறிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான அறிகுறிகள் தென்படுகிறதா? இல்லை. திராவிட மாடல் திட்டங்களின் விரிவாக்கம்தானே எங்கும் இருக்கிறது. இதனை யார் ஏற்க மறுத்தாலும் இதுதான் மக்கள் காணும் உண்மை. திராவிட மாடலின் திட்டங்கள் கடக்க முடியாது. மக்கள் நலனில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை விஞ்சி யாரும் மக்கள் நலனில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை விஞ்சி யாரும் சிந்திக்க முடியாது என்பதுதான் இந்த நிதிநிலை அறிக்கையின் புலப்படுத்தும் உண்மைத்தன்மை. திக்கட்டும் ஒளிவீசும் திராவிட மாடல் திட்டங்களின் மறுபதிப்புத்தான் இந்த அரசினுடைய முதல் நிதிநிலை அறிக்கை, பட்ஜெட். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாடு எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது. அவற்றில் காவிரி பிரச்சனைக்கு அந்த நதிநீர் போலவே நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. பல முதலமைச்சர்கள் இப்பிரச்சனையில் பேசியிருக்கிறார்கள். பல பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் பேச்சுவார்த்தை எல்லாமே காலல் நீராக நிலையில்தான், கர்நாடகம் எதற்குமே அசைந்து கொடுக்காத நிலையில்தான் நாம் நீதிமன்றங்களின் உதவியை நம்பியிருக்கிறோம். முதலில் அண்டை மாநிலம் அன்போடு பேச வேண்டும், இரு மாநில மக்களும் சுமூக சூழ்நிலையில் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என முழு முயற்சி மேற்கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம்தான். இங்கே கூட மாண்புமிகு முதலமைச்சர்கள் பேசும்போது 1969 என்று ஒரு ஆண்டை நினைவுபடுத்தினார். அந்த ஆண்டில் இருந்த கலைஞர் பிறந்த அதே 1924ஆம் ஆண்டில்தான் இந்த காவிரி ஒப்பந்தமும் போடப்பட்டது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பிரச்சனையில் முதலில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த அவர்தான் காவிரி பிரச்சனை குறித்து அப்போதைய கர்நாடக முதலமைச்சர் வீரேந்திர பாட்டீலுடன் பேச்சுவார்த்தையை துவங்கியவர் என்பதை இந்த அவையிலே ஆழமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்படி
மக்கள் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆகியோரும் நேரடியாக கர்நாடகாவுடன் பேசினார்கள். பிறகு உச்சநீதிமன்றே உத்தரவிட்டும் பேசினார்கள். ஆனால் தமிழ்நாட்டின் நீர் உரிமையை, நம் விவசாயிகளின் உரிமையை பற்றி கர்நாடக அரசு ஒரு சுமூகமான மனநிலையில் பேச முன்வராத காரணத்தில்தான் நாம் பேச்சுவார்த்தை என்பதை விட்டு நடுவர் மன்றம், உச்சநீதிமன்றம் என்று நாடத் தொடங்கினோம். மாண்புமிகு உறுப்பினர், குறுக்கீடுகளை தவிர்த்து ஏறத்தாழ 27 நிமிடங்கள் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நிதிநிலை அறிக்கை ஒரு 250 பக்கம் படித்தார். வேளாண் அமைச்சர் அவர் 150 பக்கத்து படித்தார். அதுக்கு நிகராக நீங்கள் நிறைய தயார் செய்து கொண்டு வந்திருக்கின்றீர்கள். சுருக்கமாக உங்கள் பேச்சை முடிக்குமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவரே, நான் எப்பொழுதும் சுருக்கமாகத்தான் பேசி அமர்வு என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆரம்பத்தில் பேச்சை தொடங்கிய போதே குறுக்கீடுகள் நிறைய இருந்தது. அதை குறைச்சிட்டு அதை புதுசாக வச்சுட்டீங்க. பேசுங்க. இந்த பிரச்சனையில் அதில் தமிழ்நாடு வெற்றி என்று இருக்கிறது. கொஞ்சம் ஸ்பீடாக போனால் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் ஸ்பீட் பிரேக் போடுறீங்க, கொஞ்சம் பார்த்துங்க. இடைக்கால தீர்ப்பையும் பெற்றோம். அதை செயல்படுத்த பிரதமர் தலைமையிலான ஆணையத்தையும் பெற்றோம். பிறகு நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பையும் நாம் பெற்றோம். அதை உச்ச நீதிமன்றமே உறுதி செய்தது. அதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கும் அரசாணையும் பெற்றோம். தீர்ப்பை செயல்படுத்த ஒரு திட்டத்தையும் பெற்றோம். அத்திட்டத்தின்படி தண்ணீர் திறந்துவிட ஒரு அமைப்பையும் நாம் பெற்றோம். அப்படி பெறப்பட்ட அமைப்பு தான் தற்போது இருக்கின்ற காவிரி மேலாண்மை ஆணையம், அன்று காவிரி மற்றும் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு. இப்போது நம்மிடம் இருக்கும் காவிரி உரிமை சட்டப்படியான உச்ச நீதிமன்றத்தால் இறுதியும் செய்யப்பட்ட உரிமை. நானும் பொதுப்பணித்துறை அமைச்சராக, முதலமைச்சராக இருந்து காவிரி பிரச்சனையில் தொடர் நடவடிக்கைகள் எடுத்த என்ற முறையில் இதனை நான் உறுதியாக சொல்லுகிறேன். சட்டப்படி கிடைத்த உரிமையை நாம் இனியும் பேச்சுவார்த்தை என்ற ரீதியில் கோட்டிவிடக்கூடாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட பகை நாடுகளே பேசுகின்றன, நாம் பேசினால் என்ன என்றார். தமிழ்நாடு எப்போதுமே கர்நாடக மாநிலத்தை பகை மாநிலமாக கருதியதில்லை. அவர்களும் நம்மை போல்தான் இருப்பார்கள் என்று நம்பியிருந்தோம். ஆனால் அந்த நம்பிக்கையை உச்ச நீதிமன்றம் எதிர் தீர்ப்பை அளிக்கும் வரையில் மட்டுமல்ல, அதன் பிறகும் கூட அம்மாநிலம் நமக்கு அளிக்கவில்லை. எனவேதான் பேச்சுவார்த்தை என்ற அத்தியாயம் ஏற்கனவே உச்ச நீதிமன்ற இறுதி தீர்ப்பால் முடித்து வைக்கப்பட்டு விட்டது என்பதைத்தான் இந்த மாமன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இனி காவிரி மேலாண்மை ஆணையம் சொல்வதை இரு மாநில நல்லுறவுகள் அடிப்படையில் கர்நாடகம் கேட்க வேண்டும் என தமிழ்நாட்டு விவசாயிகளும் எதிர்பார்க்கிறார்கள். இங்கு இருக்கும் ஆளுங்கட்சியும் எதிர்வரிசையில் உள்ள பிரதான எதிர்க்கட்சி உட்பட்ட அனைத்து கட்சிகளும் கருதுகின்றன. இந்த சூழ்நிலையில் பேச்சுவார்த்தை என புறப்படுவது நமக்குள்ள காவிரி நதிநீர் உரிமையை மீண்டும் பேச்சுவார்த்தை வரம்பிற்குள் கொண்டு வருவதாகும். அது நம் விவசாயிகளுக்கும் நல்லதில்லை, நாம் பெற்ற உரிமைகளுக்கும் நல்லதில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவிரி நீர் போல இன்னொரு அச்சுறுத்தல் மேகதாது அணை. இந்த அணையை கட்ட இதுவரை ஒன்றிய அரசு அனுமதி கொடுக்கவில்லை. இங்கே ஆட்சி பொறுப்பில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் காவிரி பிரச்சனை சட்ட ரீதியான தமிழ்நாட்டின் உரிமையை பாதுகாக்கவே போராடி வந்திருக்கிறோம். தமிழக வெற்றி கழகமாக அரசும் அந்த நிலையில்தான் பயணிக்கும் என நான் உறுதியாக நம்பிக்கொண்டு இருக்கின்றோம். தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். இவ்வளவுக்கு பிறகு கர்நாடக மாநில மேகதாது அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கலாம் என 2018 ஒன்றிய நீர்வளத்துறை ஆணையம் அனுமதி அளித்தது. ஆனால் அது பிளாங்கட் பெர்மிஷன் அல்ல, 3 நிபந்தனைகளை விதித்தது. 22/11/2018 கடிதத்தை எடுத்து படித்து பார்த்தால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். முதல் நிபந்தனை, தமிழ்நாடு அரசின் நிபந்தனைகளை டிபிஆர் தயாரிக்கும் போது பரிசீலனையில் கர்நாடகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது தமிழ்நாடு அரசின் நிபந்தனைகளை டிபிஆர் தயாரிக்கும் போது, அதாவது கர்நாடக மலை டிபிஆர் தயாரிக்கும் போது பரிசீலனையில் கர்நாடகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, மத்திய மின்சார வாரியம் சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் உள்ள காவிரி மேலாண்மை ஆணைய அலகு ஆகியவற்றுடன் கலந்து ஆலோசித்து
இந்த டிபிஆர் தயாரிக்க வேண்டும். மூன்றாவது நிபந்தனை, இப்படி கர்நாடகம் தயாரிக்கும் விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலனை செய்வதற்கு காவிரி மேலாண்மை ஆணையத்தின் ஒப்புதல் முக்கியம். அதாவது இந்த ஒப்புதல் ப்ரீ ரிக்வெஸ்ட், முன்கூட்டியே தேவை என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நிபந்தனையுடன் டிபிஆர் தயாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாலும் ஒன்றிய நீர்வளத்துறை ஆணையம் ஒரு எக்ஸ்பர்ட் பாடி என்பதாலும் இப்போதைக்கு உச்சநீதிமன்றம் தலையிட விரும்பலை என கூறியது. அது மட்டுமின்றி, அதாவது இந்த உச்சநீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை என்று கூறியதற்கு காரணம், அது இந்த நிபந்தனைகளை கர்நாடக அரசு பூர்த்தி செய்யவில்லை என்பதுதான் உண்மைத்தன்மை. அது மட்டுமன்றி, இந்த நிபந்தனைகளை மீறி மேகதாது அணை கட்ட டிபிஆர் தயாரிக்கப்பட்டால் parties would be at liberty to take such steps as permissible in law என்ற ஒரு ரைடர் உடன் தான் நீதிமன்றம் தமிழ்நாட்டின் கோரிக்கையின் மீது டைரக்ஷன் கொடுக்க மறுத்துள்ளதை தவிர தமிழ்நாடு சார்பில் சரியான முகாந்திரங்களை வைத்து வாதாடவில்லை என்றோ தமிழ்நாட்டின் கோரிக்கையில் நியாயமில்லை என்றோ கூறவில்லை என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கர்நாடகம் தயாரித்த டிபிஆர் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்படி இல்லை என்பதால் அதையே ஒன்றிய நீர்வளத்துறை ஆணையம் கர்நாடக அரசுக்கு திருப்பி அனுப்பியிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தவரை மேகதாது அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை அனுமதிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை நிலை என்பதை இங்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால்தான் தேர்தலுக்கு முன்பு, அதாவது கடந்த 4/3/2026 அன்று மேகதாது அணை பிரச்சனையில் நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தோம். இந்த அரசு கொண்டு வந்த தீர்மானத்திலும் அதை திருத்தமாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அளித்து அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே மேகதாது அணை தொடர்பாக தமிழ்நாடு அரசின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது என்றெல்லாம் பேசி கர்நாடக அரசின் கருத்தை வலுப்படுத்த வேண்டாம் என நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எப்போது கர்நாடக அரசு டிபிஆர் தயாரிக்க முன்வந்தாலும் திமுக ஆட்சியில் பெறப்பட்ட உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கடைப்பிடித்தே ஆக வேண்டும். இதுதான் சட்ட நியதி என்று கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தேர்தல் ஜனநாயக வரலாற்றில் தமிழ்நாடு சட்டமன்றம் புகழ்மிக்கது. 100 ஆண்டு கண்ட சட்டமன்றத்தின் உறுப்பினராக நாம் எல்லாம் இருப்பதும் பெருமை மிக்கது. நான் இந்த அவையின் உறுப்பினராக முதலில் நுழைந்த 2001ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை இச்சட்டமன்ற உறுப்பினர் என்பதை நாட்டின் எந்த மூலை முடுக்கிலுக்கு போனாலும் பெருமிதத்துடன் கூறிக்கொள்ள முடிகிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த சட்டமன்றத்தில், குறிப்பாக இந்த 14வது சட்டமன்றத்தின் சீனியர்களாக நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம் என்றால் எண்ணற்ற இளைஞர்களும் வீற்றிருப்பது நம் ஜனநாயகத்தின் இளமையை காட்டுகிறது. இளமையான ஜனநாயகம், துடிப்புமிகு ஜனநாயகமாக இருக்க ஆரோக்கியமான விவாதத்திற்காக, கருத்துமிக்க கலந்துரையாடலுக்காக நமக்கெல்லாம் சட்டமன்ற விதிகளை தொகுத்து தந்திருக்கிறார்கள். நம்மையெல்லாம் வழிநடத்தி செல்வதற்கு தகுதியுள்ள பேரவைத் தலைவர் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த விதிகளின் நான் இதை சொல்வதற்கு காரணம், நீங்களும் நாங்களும் ஒன்றாக பயணித்திருக்கிறோம் என்பதை நான் அறிவேன். உங்களுடைய உண்மைத்தன்மையையும் நான் அறிவேன். நீங்கள் மனச்சாட்சிப்பட செயல்படுங்கள் என்பதையும் நான் அறிவேன் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த விதிகளிலேயே தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளோ, நமக்கு தரப்பட்டிருக்கின்ற வரையறுக்கப்பட்ட விதிகளில் தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளோ அல்லது அவதாரண வார்த்தைகளே இருக்கக்கூடாது என்பதுதான் ஒரு விதி. நீதி விசாரணையில் இருக்கும் எப்பொருளின் மீதும் கருத்தை சொல்லவோ அல்லது அப்பொருள் குறித்து குறிப்பிடவோ கூடாது. அது விதி. பேரவைக்கு ஒவ்வாத பயன்படுத்தாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அதுவும் விதி. செய்தித்தாள் அடிப்படையாக, செய்தித்தாள்கள் என்ற அடிப்படையாக வைத்து பேரவைத் தலைவரின் அனுமதியின்றி பேசக்கூடாது. இவை வெறும் சாம்பிள்கள். நாம் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற தினத்திலேயே இச்சட்டப்பேரவையின் விதிகள் அடங்கிய புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு புத்தகம் இங்கே இளைஞர்களாக அமைந்திருக்கும் உறுப்பினர் அவைகளுக்கும் வந்து சேர்ந்திருக்கும். அந்த 292 விதிகள் கொண்ட தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதிகள், அந்த விதிகள் தான் நமக்கு எல்லாம். இங்கே இருக்கும் தலைவர் பிரியப்பரணே, மாண்புமிகு உறுப்பினர் இந்த விதிகள்லாம் எல்லா உறுப்பினரும் படிக்க வேண்டும் என்பதை தான் சொல்லுகிறார். அவர் எனது அந்த விதிகளை அவரும் படித்துவிட்டு தான் வந்திருக்கிறார். காலம் கருதி விரைவிலே முடிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அதன் கீழ்தான் பேரவைத் தலைவர் நம்ம எல்லாம் அதைத்தான் சொல்ல வந்தேன். அந்த விதியின் கீழ்தான் பேரவைத் தலைவர் நம்ம எல்லாம்
நல்ல வழிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே மூத்த உறுப்பினர் என்ற முறையில் நான் சொல்லிக்கொள்வது, இது பாரம்பரியமிக்க சட்டமன்றம். அதன் பழம்பெருமையை, ஜனநாயகத்தை தாங்கி நிற்கும் அந்த தூணை ஆரோக்கியமான விதாங்கமான முன்னெடுத்து வெளியுறவுகள் புகழ் சேர்க்க நம்முடைய சட்டமன்றத்திற்கு, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்றை மட்டும் சொல்லி வருகிறேன். கடந்த ஐந்தாண்டு காலம் தமிழக மக்களுடைய அடிப்படை வசதிகளையும் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய உரிமைகளையும் திராவிட இயக்கத் தலைவர்கள் நமக்கு பெற்றுத்தந்த உரிமைகளை காப்பாற்றுகின்ற ஒரே நோக்கத்தோடு தான் நாம் செல்ல வேண்டுமே தவிர வேறு எந்த நோக்கமும் நமக்கு இருக்கக்கூடாது என்பதை சொல்லி இவ்வளவு தூரம் பொறுமையாக கேட்ட சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு